வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 15/2/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அதில் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல 15 கேள்வியும், ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த 10 கேள்வி தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரிஜினல் கேள்வியை எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா எப்படி இப்போ ட்ரெண்டில் கேட்குறாங்க அப்படின்றதும் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்களேன், இந்த கேள்விலேருந்து வரேன். இது வந்து 10th புக்கில் இந்த மாடல் தான் இருக்குது, சரிங்களா? A = 2/100, B = 2/0 + 2/1 + 2/2 + 2/3 + எக்ஸட்ரா + 2/100 மற்றும் C = 2/0 எனில் கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம என்னன்னா, இப்போ A100 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து B வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0ல் இருந்து, அதாவது 2/0லேருந்து 2/100 வரைக்கும் முதல்ல கூட்டு தொடரா அப்படின்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் இவங்க இதோட மதிப்பை கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஆனால் இவங்க மதிப்பு கேட்கல. ஆப்ஷனை பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டா, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டா, பியோட வேல்யூ ஏவுக்கு கிடைக்குது இல்லை, அதை 2ஆல் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் சியோட வேல்யூ இருக்குல்ல அதோட மதிப்பும் கூட்டினா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணும். அப்போ இவங்க கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் மாதிரி கொடுத்தா நம்ம ஃபுல் மதிப்பு போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, புரியுதுங்களா? ஃபுல் மதிப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏவோட மதிப்பு அப்ராக்சிமேட்லி, பியோட மதிப்பு அப்ராக்சிமேட்லி, சியோட மதிப்பு அப்ராக்சிமேட்லி எடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி சார் அப்படின்னு சொன்னால், பாருங்க, இதோட மெத்தேடே எப்படி தான். இப்போ ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ 2/100ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் 2/2 மட்டும் எடுத்துக்கலாம் போதும். ஏன்னா நம்ம கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இங்கே பாருங்க, ஏவோட வேல்யூ நான் 2/100க்கு பதிலாக வெறும் 2/2 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ 2/2 வேல்யூ என்ன, 2 2 4. அப்போ ஏவோட வேல்யூ 4 அப்ராக்சிமேட்லி. சரியா? நெக்ஸ்ட் இப்போ பியோட வேல்யூ இவங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, 2/0. பாருங்க, 2/0 + 2/1 + 2/2 இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் போயினே இருக்கும். அது 2/100 வரைக்கும் போகுது, அவ்வளோலாம் வேணாம். ஜஸ்ட் நம்ம கண்டிஷன் தான். ஓகே, அதனால இதோட நிறுத்திக்கிட்டு மட்டும் கூட்டுங்க. 2/0, அதாவது பவரில் 0 வந்துட்டா என்ன நம்பராக இருந்தாலும் அதோட வேல்யூ 1ங்க. எனிதிங் பவர் 0 = 1. ஓகே, அப்போ இது 1 ப்ளஸ்ஸு 2/1ன்னா 2 தான் வரும், கரெக்டாக? ப்ளஸ்ஸு 2/2 2 2 4ன்னு வரும். இதை மட்டும் கூட்டிக்கலாம். அப்போ 4 5 6 7 அப்படின்னு வருது. கரெக்டாக ஜஸ்ட் நான் இதை மட்டும் எடுத்துருக்கேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது சியோட வேல்யூ 2/0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனிதிங் பவர் 0ன்னா சொன்னேன் 1. அப்போ சியோட வேல்யூ 1. அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து பி = இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி = 2a + சி அப்படின்றாங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்ன, 4. இது பாருங்க, அப்போ 2 × 4ன்னு போடலாமா? அங்கே கொஸ்டினில் தான் கூட 2aன்னு இருக்கு. ஏவோட வேல்யூ 4, அப்போ 2 × 4 ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ 1 = பியோட வேல்யூ என்ன, 7. இப்போ 2 பக்கம் இங்கே 7 வரந்தால் இங்கேயும் 7 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? 4னா 1 4 இங்கே 8ன்னு வரும். 8 கூட 1 கூட்டினா 9ன்னு வரும். அப்போ 7 = 9. அதாவது இங்கேயும் 7, இந்த பக்கம் பியோட வேல்யூ 7ன்னு வருதுன்னா இங்கேயும் 7 தான் வரணும். ஆனால் வருதா? வரல. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை.
புரியுதுங்களா? தெளிவா புரியுது நான் சொல்றது? புரியலையா? என்னங்க இப்படி பாக்குறீங்க? இருங்க அடுத்த ஆப்ஷன் காமிக்கிற ஒன்னும் புரியும். அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. பியோட வேல்யூ ஆப்ஷன் பி வந்து பி இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்களேன், பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி. கரெக்டா பார்க்கலாம் பாருங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த பக்கம் நீங்க பியோட வேல்யூ 7ன்னு அப்ளை இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த பக்கம் 7ன்னு வருதா, இங்க நீங்க சுருக்குறீங்கல்ல, இங்கேயே 7 தான் வரணும். அதுக்கு தான் மீனிங் ஈக்குவல் டுனா. ஓகே, அப்போ என்னன்னா ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா? ஏவோட வேல்யூ 7 இல்லை 4, சாரி 4. ஓகேவா? அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 1 நன்னாங்கு 16. 16 மைனஸ் 1 போட்டோன்னா 15ன்னு வரும். அப்போ இந்த பக்கம் 7 இருக்குது, இந்த பக்கம் 15 இருக்குது. ஈக்குவல்டான்னு கேட்டால் நாட் ஈக்குவல். அப்போ இது கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு செக் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப பெரிய கணக்கில் இந்த மாதிரி கணக்கெலாம் வந்தால் ஈஸி, கண்டிஷன் மாதிரி வந்தால் ரொம்ப ஈஸி. அடுத்தது ஆப்ஷன் சி ட்ரை பண்ணுறேன். பி இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் சி. b is equal to 2a minus c. இப்போ பாருங்க, b ஓட வேல்யூ 7ன்னு தெரியும். 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4 மைனஸ் 1. இங்கே ஒரு நாள் நாளினா இங்கே 8ன்னு வரும். 8ல் 1 கழிச்சா அடடே இங்கே பாருங்களேன், 7 இஸ் ஈக்குவல் டு 7 பர்ஃபெக்டாக வருது. 8ல் 1 கழிச்சா 7 தான் வரும். அப்போ கண்டிஷன் இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. கரெக்டா? இது மட்டும் தான் கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை சி தான் சரியான. ஏன்னா பி பாசிட்டிவ், சி கரெக்டா? இங்கே பார்ப்போம், இது பாருங்களேன், ஒரிஜினல் கொஸ்டின்ல ஆப்ஷன் சி தான் சரியான இருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, புக் பேக்கில் மாடல். சரிங்களா? அந்த கொஸ்டின் வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், நான் ஒவ்வொரு கேள்வியாக வரும். அடுத்தது 46வது கேள்வியாக கொடுத்துருக்காங்க. 2 சீரான பகடைகள் முறையே ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது உங்ககிட்ட 2 பகடை இருக்கு. 2 பகடைனா நம்ம தாயக்கட்டெல்லாம் விளையாடுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. 2 பகடை இருக்கு. 2 பகடை ஒரே நேரத்தில் உருட்டி கீழே போடுறீங்க. பகடை 1லையும் பகடை 2லையும் ஏதோ ஒரு நம்பர் வியும். ஆனால் வியக்கூடிய நம்பர் 2த்தையும் கூட்டினா கூட்டின விடை பகா என்ன வரணுமா? அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறேன். இது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நிறைய பேர் பக்கமாக போடுவாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறோம். என்னன்னா, புரியுதா நான் சொல்றது? புரியுதா? என்னன்னா, 2 பகடை நீங்கள் உருட்டி கீழே போடுறீங்க. மொதல் பகடையில் ஒரு நம்பர் வியும், 2வது பகடையில் ஒரு நம்பர் வியும். இன்கேஸ் நீங்கள் மொதல் பகடை 2வது பகடை நம்பரை கூட்டினா அந்த கூட்டின விடை பகா என்ன வரணும், அதற்கான நிகழ்த்தகவு என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு 3ன்றது ஒரு பகாயம். அப்போ நீங்கள் உருட்டி போட்டால் மொதல் பகடில் 1ம் 2வது பகடில் 2ம் தான் வீணும். அப்படி வீந்தா கூட்டினா 3 வரும். அப்போ இது பகாயம். அப்படி இல்லைன்னா மொதல் பகடில் 2ன்ற நம்பர் வீணும், 2வது பகடில் 1ன்ற நம்பர் வீணும். அப்படி வீந்தாலும் அது 3 தான் வரும். அப்போ 3க்கே 2 வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இது மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். நான் சொல்கிறேன் ஷார்ட்கட். முதல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு தான் கேட்குறேன். இந்த கேள்வி 10th புக்கில் 334வது பேஜ் நம்பரில் 7வது கொஸ்டினில் மொத்தம் 4 ரோமன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது ரோமன் லெட்டர் கொஸ்டின் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட், போடலாமா? 1 by 1 போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 பகடைகள் நீங்கள் உருட்டி போட போகிறீங்க. அப்போது பொதுவாக ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா 6 வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பகடையில் எடுத்துனா மொத்தம் 6 முகம் இருக்கும். சரியா? 1 வியம், 2 வியம், 3 வியம், 4 வியம், 5 வியம், 6 வியம். அதாவது ஒரு பகடை நீங்கள் ஒரே ஒரு பகடையை மட்டும் நீங்கள் உருட்டி கீழே போட்டால் 6 வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பகடை மட்டும் நீங்கள் உருட்டி போட்டால் 6 வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் 2 பகடை உருட்டு போட சொல்றாங்க. அப்போ 2வது பகடையிலேயே 6 வாய்ப்பு இருக்கும். அப்போ 6 6 36 வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 2 பகடியை நான் உருட்டி போட்டால் மொத்தமான வாய்ப்புகள் 36. நீங்கள் 36 கூட போனோம்னா 6 × 6ன்னு கீழே வச்சுக்கணும். எப்பவுமே நிகழ்த்தகவுன்னு கேட்டாவே மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும். கொஸ்டினில் கொடுக்குற கண்டிஷனுக்கான வாய்ப்பை மேலே வைக்கணும். இதான் ரூல். ஓகே, கிளியரா புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணும், மொத்த வாய்ப்பை ஃபர்ஸ்ட் கீழே வைக்கணும். ஒரு பகடை மட்டும்னா 6 வாய்ப்பு இருக்கு. 2 பகடைன்னா 6 6 36 வாய்ப்பு இருக்கு.
பெருக்கியும் அதாவது 36 போடலாம், இல்லை 6x6 போடலாம். இதை நான் கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே என்னன்னா கொஷினில் கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கான வாய்ப்பை மேலே போடணும். கிளியராக புரியுதா? ரைட்டு. நம்ம இதை நிறைய சம் நடத்துவோம், அதில் புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் இந்த கணக்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பகாயன். பகாயன்னா பொதுவாக இங்கே பாருங்க, முதல் படியில் 6 நம்பர் இருக்கும், ரெண்டாவது படியில் 6 நம்பர் இருக்கும். மொத்தம் நமக்கு கூட தெரியும், நீங்கள் தாய விளையாடிருந்தால் உங்களுக்கு தெரியும். 1 இல்லை 12 பெரிய நம்பர் 12 வியும். கரெக்டா? கரெக்ட் தானே? இப்போ 6 கூட மொத்தம் 12 நம்பர் வியும் பெரிய நம்பர். சின்ன நம்பராக இருந்தால் 1 வியும். கரெக்டா? ரைட்டு. அப்போ மொத்தம் 12 நம்பர் தான் இருக்குது. இந்த 12க்குள்ள என்னென்ன நம்பர் பகாயன் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு போடணும். அது ரொம்ப ஈஸி. பகாயன் என்ன? பகாயன்ன்றது அந்த எண் அதே எண்ணால் மட்டும்தாங்க வகுக்கும். அப்படி இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எண் அதற்குரிய வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். எப்படி? 1ன்றது பகா எண்ணம் இல்லை, பகு எண்ணம் இல்லை, அது 2ஆம் கட்டம், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2ன்றது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். 2ன்றது 2ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 2ன்ற நம்பர் வேறு எங்கேயுமே வரவே வராது. அப்போ அது பகாயம். அடுத்தது 3ன்றதும் 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். வேறு எந்த வாய்ப்பாடுலையுமே இருக்காது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. எங்கன்னா வேற எங்கன்னா வருதான்னு பாருங்க. கண்டிப்பாக வராது. வந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சார், 3ன்றது அந்த நம்பர் அந்த வாய்ப்பாடில் வருதுன்னு. வராது. அதுக்கு அடுத்தது இப்போ நான் 4ன்னு எடுத்தா 4ன்றது 2ஆம் வாய்ப்பாடுலேயும் வரும். 2 2 4ன்னு ஒரு நாள் 4ன்னு 4ஆம் வாய்ப்பாடுலேயே வரும். ஸோ இது வெவ்வேறு வாய்ப்பாடில் வர்றதால இது பகு எண். புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ அது கிடையாது. பகா எண்ணா அந்த வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அடுத்தது 5ன்ற நம்பர் 5ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். இது பகாயன். அடுத்தது 6ன்ற நம்பர் 3ஆம் வாய்ப்பாடுலேயும் வரும். 3 6ன்னு 2ஆம் வாய்ப்பாடுலேயும் வரும். 3 2 6ன்னு அதே மாதிரி 6ஆம் வாய்ப்பாடுலேயும் வரும். 6 6ன்னு. ஸோ இதுவும் நிறைய வாய்ப்பாடில் வர்றதால இது பகு எண். சரியா? அப்போ 6 பகு எண் விட்ட. அடுத்தது 7 பார்த்தீங்கன்னா பகாயன். ஏன்னா 7ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அடுத்தது 8ன்றது 4ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 8ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ பகு எண் விட்டுருங்க. 9ன்றது 9ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ இதுவும் நிறைய வாய்ப்பாடில் வர்றதால பகு எண். அடுத்தது 10ன்றது 5ஆம் வாய்ப்பாடில் வரும், 2 5 10ன்னு 10ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ அதுவும் பகு எண். அடுத்தது 11 அப்படின்றது 11ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது. நமக்கு மொத்தம் 12 நம்பர் தான். ஸோ அப்போ பகா எண் 12க்குள்ள 2 3 5 7 11ன்னு இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு சொல்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக சொல்கிறேனே தவிர வேகமாக நம்ம எடுத்துடலாம். சரியா? இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ 2 வியத்துக்கான வாய்ப்பு, 3 வியத்துக்கான வாய்ப்பு, 5 வியத்துக்கான வாய்ப்பு, 7 வியத்துக்கான வாய்ப்பு, 11 வியத்துக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் கூட்டி இங்கே போடணும். சரியா? சரி. இப்போ நிறைய பேர் வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி கூடுதல், அதாவது இப்போ முதல் பகடையிலையும் 2வது பகடை, இப்போ நான் ஒரு பகடை எடுத்துக்கிறேன், 2 பகடை எடுத்துக்கிறேன், உருட்டி போடுறேன். இப்போ எனக்கு 3ன்னு வீணும். 3ன்னு வீணா முதல் பகடையில் 1ம் 2வது பகடையில் 2ன்னு வீழ்ந்தா மட்டும்தான் கூட்டினா 3 வரும். அப்போ இது ஒரு கண்டிஷன். புரியுதா? இவங்க என்ன கேள்வி? கூட்டினா பகா எண் வரணும். இங்கே பாருங்க, ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக இருக்கணும். அப்போ முதல் படி 2வது படி நம்பரையும் கூட்டினா பகா என்ன வேணும், அதற்கான மொத்த வாய்ப்பு எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி லிஸ்ட் போட்டிருக்கேன்னா இது வரைக்கும் புரியுதுங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக. இதுக்கப்புறம் ஃபைனல் டச் சொல்லிடுவோம். என்னங்க இது எங்கெங்கேயோ போகுது, இருங்க அது கரெக்டாக அப்படியே. சரியா? ஓகே. இப்போ பாருங்களேன், இதில் ஒரு ரூல் இருக்குது, ஷார்ட்கட். சரியா? என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டால், அதாவது பொதுவாக 2ல் இருந்து 7ஆம் நம்பர் வரைக்கும் கூடுதல். 2ல் இருந்து நான் பகா எண் பகு எண்லாம் எதுவுமே சொல்ல, பொதுவாக 2ல் இருந்து 7 நம்பர் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். என்னன்னா, என்ன நம்பரை கூட்ட போகிறீங்களோ அதான் கூட 1 கழிச்சுக்கணும். இதான் ஷார்ட்கட். புரியலையா? அதாவது
2ல் இருந்து, அதாவது இப்போ நான் 2 பகடி உருட்டி போகிறேன்னா உருட்டி போட்டால் 2 பகடிலையும் கூட்டினா 2ன்னு வரணும், அதுக்கான வாய்ப்பு. ஒரு 2 பகடி ஊட்டி போகிறேன்னா 2 பகடி கூட்டி வரக்கூடிய இது வந்து 5ன்னு வேணும், அதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி 2ல் இருந்து 7 வரைக்கும் அவங்க கூடுதல் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன நம்பரை நீங்கள் கூட்ட போகிறீங்களோ அதில் ஒன்று கழிச்சுக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இது இருக்குது, 8ல் இருந்து 12 வரைக்கும், 8ல் இருந்து 12 வரைக்கும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், 13ல் அந்த ஒன்றை அந்த கூடுதலை கழிச்சிடணும். சார் உண்மையாக புரியல சார், வெயிட் இதான் ஷார்ட்கட், சரியா? ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். ஓகே, அதாவது 8ல் இருந்து 12 வரைக்கும் கூடுதல் கேட்டாங்கன்னா எந்த நம்பரை கேட்குறாங்களோ அதை 13ல் கழிச்சுங்க. ஓகே, இது ஜஸ்ட் இப்போ தான் நான் முதல் வாட்டியாக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டே காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ போடும்போது பாரு, இவ்வளோ தானேன்னு கேட்பீங்க. இப்போது கூடுதல் 2 வரத்துக்கான வாய்ப்பு அதான் பார்க்க போகிறோம். கூடுதல் 2ஆ, ரைட்டு. இப்போது நமக்கு 2ல் இருந்து 7 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா அந்த கூடுதல் 2 கண்டுபிடிக்கணுமா, அதில் ஒன்று கழிச்சிங்க. கழிச்சிட்டா 2ல் 1 போனால் 1, ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, முடிஞ்சிச்சு. 2ன்னு வீரத்துக்கு ஒரு வாய்ப்பு தான், இவ்வளோதான் ஷார்ட்கட். சிலர் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்கெட்லாம் போட்டு 1,1 1,2 அப்படிலாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாருங்க, இப்போ 3 கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 கூடுதல் கண்டுபிடிக்கணும். 2 பகடியில் நான் 2 பகடி உருட்டி போடும் போது கூடுதல் 3 வரணும். அப்போ அந்த 3 கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். 2ல் இருந்து 7 வரைக்கும் கேட்டாங்கன்னா அந்த கூடுதல் என்னவோ அதில் ஒன்று கழிச்சுக்கணும். அப்போ 3ல் 1 கழிச்சிட்டா 2ன்னு வரும். அப்போ 3ன்னு வீரத்துக்கு 2 வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5, சரிங்களா? அப்போ நான் 5 கண்டுபிடிக்கணும். நான் 5 கண்டுபிடிக்கணும் கூடுதல் 2ல் இருந்து 7 வரைக்கும் கேட்டாவே கூடுதலில் ஒன்று கழிச்சுக்கணும். அப்போ 5ன்னா 5ல் 1 கழிச்சா 4ன்னு வரும். அப்போது 5ன் வீரத்துக்கான வாய்ப்பு 4 இருக்குது, அம்புடுதான். நெக்ஸ்ட்டு வந்து 7 தானே, 7 கண்டுபிடிக்கணும். 7க்கு நான் சொல்லிட்டேன், 2ல் இருந்து 7 வரைக்கும் கேட்டாவே அந்த கூடுதலில் 1 கழிச்சுக்கணும். அப்போ 7 கண்டுபிடிக்கணும்னா 7ல் 1 கழிச்சிட்டா 6ன்னு வரும். அப்போது 7ன் வீரத்துக்கு 6 வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக என்ன வேணும், 11, கரெக்டாக? 11 நான் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதுக்கு நான் ரூல்ஸ் சொல்லிட்டேன். என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கேன், 8ல் இருந்து 12 வரைக்கும் கேட்டாங்கன்னா கூடுதல். அப்போ என்ன பண்ணும், இப்போ 8ல் இருந்து 12 வரைக்கும்னா நம்ம 11ன்றது 8ல் இருந்து 12க்குள்ளே வருது. அப்போ இந்த 11 கண்டுபிடிக்கணும்னா 13ல் 11 கழிச்சுக்கணும். 13ல் 11 கழிச்சிட்டா 2ன்னு வரும். அப்போ 11ன்னு வீரத்துக்கு 2 வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வாய்ப்புகள் மொத்தம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன இங்கே பாருங்கள், நாங்கள் எழுதிட்டோமா, இங்கே வந்து இங்கே இடமே இல்லையே, சரி இப்படியே எழுதிக்கலாம். 1 2 வாய்ப்பு மொத்தமாக, ஓகே, பகாயின் வீரத்துக்கான வாய்ப்பு மொத்தமாக 1 2 கூட்டினா 3, 3 கூட 7, 4 கூட்டினா 7ன்னு வரும். 7 கூட 6 கூட்டினா என்ன வரப்போகுது, 7 கூட 6 கூட்டினா 13 அப்படின்னு வரும். 13 கூட 2 கூட்டினா 15ன்னு வரும். அப்போ மொத்தம் 15 வாய்ப்பு, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது பாருங்க, ஈஸியாக போட்டாச்சு, சரிங்களா? அப்போ மொத்தம் 15 வாய்ப்பு இருக்கு. எதுக்கு, பகா எண் வீரத்துக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ அடிக்க முடிஞ்சா அடிங்க, ஆன்சர். 5 வாய்ப்பு அடிக்கலாமா? என்ன இப்போ 5 வாய்ப்பு இல்லை, 3 வாய்ப்பு அடிக்கலாம். 5 5 2 6, கரெக்டா? ரைட், இவ்வளோதான். மேலே 5 இருக்குது, கீழே வந்து 1 6 6 6 12ன்னு வரும். அப்போது 5/12 தான் சரியான விடை. 5/12 இருக்குதா? இதை பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. எப்போ உண்மையாகவே ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், உண்மை இங்கே என்ன ஸ்டெப் போட்டிருக்கு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோ. பட் புரிஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, டக்குன்னு மனசில் போட்டுடலாம். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அடுத்த கிளாஸ் தான் எடுப்பேன், சரிங்களா? இந்த மாதிரி நிகழ்த்தகவலை பகடை பேஸ் பண்ணியா எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கே புரியுதுங்களா? ரைட்டு, அடுத்து எனக்கு போகலாமா? அடுத்தது பாருங்கள், ஒரு சிம்பிளான கொஷின் பார்த்துடலாம். 45வது கேள்வி. ஒரு பகடையில் உள்ள 6 பக்கங்கள் முறையே A, B, C, D, E, F என அச்சிடப்பட்டுள்ளது. பின்வரும் வரைபட வரிசையில் ஈக்கு எதிரான எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது முக்கியமாக இது ஈக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க.
மொத்தம் 4 பகடை கொடுத்துருக்காங்க. இது நம்ம நடத்தி முடிச்சாச்சு. நம்ம பேட்டில் தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? அதாவது மொத்தம் 4 பகடை கொடுத்துருக்காங்க. 4 பகடை கொடுத்துட்டா 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. அது என்ன 2 விதமான கேள்விகள்? முதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுத்தோ நம்பரோ ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஈன்ற எழுத்து மினிமம் 3 பகடையில் தெரிஞ்சா, மொத்தம் 4 பகடை இருக்கு இல்லையா, அதில் மினிமம் 3 பகடையில் தெரிஞ்சா அது டைப் 1. இல்லை ஒன்னே ஒன்று தான் தெரியுது, இல்லை 2 தான் தெரியுதுன்னா அது டைப் 2. ஓகே, அப்போ முதல்ல நம்ம டைப் 1 டைப் 2வா 4 பகடையிலன்னு பார்க்கணும். புரியுதா? அப்படி பார்த்தா இதான ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பகடையில் பாருங்க FBCன்னு இருக்கு, இல்லை. ரெண்டாவது பகடையில் FDBன்னு இருக்கு, இல்லை. அடுத்தது மூணாவது பகடையில் இருக்குது மேலே, இங்கே DF இருக்கு, ஓகே இருக்குது. நாலாவது படியில் ABDன்னு இருக்கு. அப்போ ஒரே ஒரு பாடியில் மட்டும்தான் ஆப்போசிட்டாக கேட்ட எழுத்து தெரியுது. அப்போ இது டைப் 2. டைப் 2னா கடிகாரம் சுற்றும் திசையில் நம்ம ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சலாம் எளிமையாக. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேலையே. இது டைப் 1 டைப் 2 டைப் 1 இன்னும் ஈஸியாக இருக்கும், அடிச்சு விட்டாவே போதும். சரி, இப்போ நம்ம டைப் 2ல கேட்டிருக்காங்க. டைப் 2ஓட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பகடை இருக்குல்ல, அதில் 2 பகடையை மட்டும் நான் எடுக்க போகிறேன், செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படி 2 பகடை எடுத்தாவே போதும், ஈக்கு ஆப்போசிட் 1 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் 2 பகடை செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பகடை என்ன எழுத்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அது இருக்கணும், அது முக்கியம். அப்படி பார்த்தா மூணாவது பகடையில் மட்டும்தான் தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மூணாவது பகடை இல்லையா, அதை மட்டும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஃபார் ரஃபாக இந்த டயக்ராம் போடுறேன். சும்மா மேலே இந்த பக்கம் சைடில் F, இந்த பக்கம் D இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் பகடை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பகடை செலக்ட் பண்ணோம். நீங்கள் மேபி எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். பகடை எடுக்கலாம், ரெண்டாவது பகடை எடுக்கலாம், நாலாவது பகடை எடுக்கலாம். எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்களே இன்னொரு பகடை, அந்த பகடையில் இப்போ நம்ம ஒன்று எடுத்து வச்சிருக்கோம்ல, இது மூணாவது பகடை. இந்த மூணாவது பகடையில் இருக்கிற எழுத்தும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கள அதில் இருக்கிற எழுத்தும் ஒன்று மட்டும் தான் காமனாக இருக்கணும், மீதி எல்லாம் வெவ்வேறு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ நான் மூணாவது பகடை செலக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு பகடை நான் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணக்கூடிய பகடை மூணாவது பகடையில் இருக்கிற எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து சேமாக இருக்கணும், 2 எழுத்து சேமாக இருக்கக்கூடாது, இல்லை எதுவுமே சேமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு எழுத்து சேமாக இருக்கணும். அப்படி செலக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பக்கத்தில் நாலாவது படி ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே மூணாவது பட்டில் EDFன்னு இருக்குது, நாலாவது பட்டில் ABDன்னு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா D நாலாவது பாட்லையும் மூணாவது பாட்லையும் Dன்ற எழுத்து இருக்குது. வேறு எதுவுமே காமனாக இல்லை. கரெக்டாக எதுவுமே காமனாக இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு எழுத்து காமனாக இருக்கணும்னு. அப்போ பர்ஃபெக்டாக நாலாவது பகடை வரத்தால் நான் நாலாவது பகடை இங்கே எழுதிக்கிறேன். சரியா? நாலாவது பகடை எடுத்துக்கிட்டேன் ரஃபாக தான் நான் போட்டுக்கிறேன். சரியா? மேலே என்ன இருக்குது, A, இங்கே என்ன இருக்குது, B, இங்கே என்ன இருக்குது, D. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நீங்கள் தெளிவாக பாருங்களேன், இங்கே D, இந்த D இது மட்டும்தான் காமனாக இருக்குது, வேறு எதுவும் காமனாக இல்லை. அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டுமா முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஜஸ்ட் இதெல்லாம் அப்படியே கடகன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே போட்டோமா, இதில் போடுறேன். நான் 3வது ரோமன் லெட்டர் 4வது ரோமன் லெட்டர் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துலேயுமே Dன்றது காமனாக இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கிட்டேன். சரியா? புரியுதுங்களா? இது எழுதுந்து ஓகே, இது ஈஸியாக இருக்குது எழுது, அதனால சொன்னேன். இப்போ என்னென்னா அடுத்தது இப்போ எழுத போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ நான் 3வது பாடம் எடுத்துக்கிறேன். எது காமன்? Dயில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பரை எழுதணும். கடிகாரம் சுற்றும் திசை, சரிங்களா? கடிகாரம் முள்ளு சுற்றுது இல்லை உள்ள, அதோட திசை. அப்போ Dனா Dக்கு அடுத்தது இந்த கடிகாரம் முள்ளு Fக்கு போகும், Fல இருந்து Eக்கு போகும். உங்கள் வீட்டில் அந்த கடிகாரத்தில் இந்த நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு இமேஜினேஷன். அப்போது அந்த முள் எப்படி நகரும்? அப்போ முதல்ல இப்போ Dயில் இருக்குது அந்த முள், அடுத்தது இப்படியா போவோம், ரிவேர்ஸில் போகாது, இப்படி தான் போவோம். கரெக்டாக? அப்போ Dக்கு அப்புறம் F வரும். அப்படியே பாருங்கள், அப்படியே எழுதுங்க. 3வது பாட்டில் Dக்கு அப்புறம் F வரும்,
எஃப்க்கு அப்புறம் இ வரும். கரெக்டா? கரெக்ட். புரியுதுங்களா? இ ரைட்டுங்க. அடுத்தது மூணாவது பாடம் எழுதியாச்சா? இப்போ நாலாவது பாடம் எது காமனாக இருக்குது? டி தானே ரெண்டுத்துக்கு காமனே. இதில் இருந்து கடிகாரம் சுட்டும் திசையில் எழுதணும். அப்போ டிக்கு அப்புறம் ஏ வரும். கரெக்டா? அப்படியே கீழே எழுதுங்க. டிக்கு அப்புறம் ஏ வரும் நேராக. ஏவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஏவுக்கு அப்புறம் பி வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஆன்சர் வந்துடும் பாருங்க. இப்போ என்ன கேள்வி? ஈக்கு ஆப்போசிட். இ எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அப்போ இ என்ன இருக்கோ அதுக்கு கீழே என்ன எழுத்துருக்கோ அதாங்க ஆப்போசிட். முடிஞ்சிருச்சு. ஈக்கு கீழே பி இருக்கு. அப்போ பி தான் ஆன்சர். அவ்வளோதான். பார்ப்போமா? பி இருக்குதா? அது பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நம்ம சொல்கிற கண்டிஷனை அழகாக ஃபாலோ பண்ணால் அழகாக ஆன்சர் வரும். ரொம்ப 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 சிம்பிளானது. தெளிவாக புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்கிறேன். அழகாக கிளாஸை கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் என்னங்க 3 கணக்கு 20 நிமிஷம் 20 அப்படின்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு இதெல்லாம் சில கணக்கெலாம் புதுசாக இருக்குது. தெளிவாக ஒரு கணக்கு பார்த்தாலும் தெளிவாக சொல்லணும். சும்மானா ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம ரூல். சரிங்களா? பாலிசி, ரூல் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது 98வது கேள்வி. இது கூட நம்ம எண்ணெழுத்து காரண வேலை நடத்திருப்போம். ஏன்னா 1, பின்னா 2, இசட்னா 26 எனவும் ப்ளஸ் என்பது எனவும் ப்ளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க. வகுத்தல் சிம்பிள் இருக்கிற இடத்துல பிளஸ் சிம்பிள் போடுங்க. மைனஸ் சிம்பிள் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க. பெருக்கல் சிம்பிள் இருக்கிற இடத்துல மைனஸ் சிம்பிள் போடுங்க என கொண்டால் டி மைனஸ் இ பிளஸ் சி வகுத்தல் ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன? இதாங்க கேள்வி. ஸோ ஈஸி, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். முதல் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா 1, பின்னா 2, இசட்னா 26. அதாவது ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து இருக்குது. இந்த 26 எழுத்துக்களையும் நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, டின்னா 4, ஈனா 5, எம்னா 13. இங்கே இடம் இல்லாதால அப்படி இப்படி வளைச்சிருக்கேன். சரியா? என்ன 14, ஓன்னா 15, டபிள்யூனா 23, எக்ஸ்னா 24, ஒய்னா 25, இசட்னா 26. 26 எழுத்துக்கும் 26 நம்பர் போட்டுட்டேன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இது ஆயிடுச்சுட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டி மைனஸ் இ, நெக்ஸ்ட் இ பிளஸ் சி, அதுக்கு அடுத்தது வகுத்தல் ஜி. இதாங்க கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ முதல்ல இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சிம்பிள்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்னும் சிம்பிள்னா இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் வகுத்தல் போடுங்கன்றாங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வகுத்தல் சிம்பிள் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இருங்க இங்கே பார்க்கவே இல்லையா, ப்ளஸ் சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பெருக்கல் சிம்பிள் போடுங்க அப்படின்றாங்க. அப்போ ப்ளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போட்டணும். அடுத்தது வகுத்தல் எங்க இருக்கு? பாருங்க, வகுத்தல் எங்கெல்லாம் இருக்கோ அங்க பிளஸ் குறி போட்டுங்க அப்படின்றாங்க. அப்ப இங்க பிளஸ். ஓகே, இதை மாத்திட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன, டீன்னா எப்படி வகுப்பேன், கூட்டுவேன் தெரியாது இல்லையா? ஸோ அப்போ டீக்குரிய நம்பரை போட்டணும். அதுதான் கொஸ்டின்ல நம்பர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1, பின்னா 2ன்னு. அப்போ டீ இங்கே பாருங்க 20வது இடத்துல இருக்கு. அப்போ இங்கே பாருங்க 20, அந்த இங்கே மாத்தின சிம்பிள் போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? வகுத்தல் ஈயோட வேல்யூ என்ன? ஈனா 5. ஓகேவா? 5 ப்ளஸ் கிடையாது. ப்ளஸ் இருக்கிறதுல பெருக்கலாம் மாற்றிட்டோம். அதை மாற்றி போடுறதையும் கேர்ஃபுல்லாக போடுங்க. பெருக்கல். நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ 3. இங்கே பாருங்க 3. அதுக்கு அடுத்தது ப்ளஸ்ஸு ஜியோட வேல்யூ, ஜி எங்கே இருக்குது? 7. அவ்வளோதான். இப்போ இதை சுருக்குனா ஆன்சர். கண்ணை முடியும் சுருக்க முடியாது. போர்ட் மாஸ்ன்ற ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, கண்டிஷனை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற நபர். அப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறான்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு வகுத்தல் பெருக்கல் ப்ராக்கெட்டு ஸ்கொயரு இது மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் கேட்குறீங்களா? இதையாவது கேளுங்க. அதாவது என்னன்னா, எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், முதல் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கணக்கில் எங்கேயாவது பார் மேலே கோடு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அப்போ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது பிராக்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
இல்லை, அப்போ அதையும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது எங்கேயாவது வகுத்தல் சிம்பிள் இருக்கா அப்படின்னு பாருங்க. அடுத்த கண்டிஷன் முதல் பாரு, அதுக்கப்புறம் பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் வகுத்தல் பார்க்கணும். வகுத்தல் இங்கே பாருங்க 20க்கும் இப்படி இருக்கு, 20க்கும் 5க்கும் வகுத்தல் இருக்கு. நம்ம இப்படி போடலாம்ல 5 வகுத்தல் சிம்பிள. அப்போ 20/5 அதை சுருக்குங்க. ஓகேவா? ஓரஞ்சு 5 4 5 20. அப்போ நாங்கள் 4ன்னு போட்டுக்கிறேன். இதை சுருக்கிட்டேன். இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டேன். அடுத்தது பெருக்கல் சிம்பிள் இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, ப்ளஸ் 7 இருக்குது. இப்போது நான் வகுத்துட்டேன், போர்ட் மாஸ் சொல்கிற மாதிரி வகுத்துட்டேன். வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. எந்தெந்த நம்பருக்கு இடையில் இருக்குது? 4க்கும் 3க்கும் இடையில் இருக்குது. ரெண்டுத்தையும் பெருங்க. 4 12ன்னு வரும், ப்ளஸ் அந்த 7 போட்டுங்க. இப்போ பெருக்கிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது கூட்டல் இருந்தா கூட்டுங்க, இல்லை கழுத்தல் இருந்தா கழிங்க. யுவர் சாய்ஸ். கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டோம் கூட்டிக்கலாம். இவ்வளோதான் ரூலு. ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ கூட்டுங்க. 12 கூட 7 கூட்டினா 17 18 19ன்னு வரும். அப்போ 19ன்னு ஆன்சர் வருது. கரெக்டா அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நீங்கள் 19 காணோம், அடக்கடவுளே. சரி, இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 19. 19க்குரிய எழுத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆடா என்னங்க நீங்கள், அப்போ கண்டிப்பாக அந்த டேபிள் போட்டு வச்சுருக்கணுமா? இன்னும் 19 எங்களுக்கு இது ஏதோ 19னா எஸ் இருக்குதா? இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடடா என்னடா இது இவ்வளோ முளக்காராக இருக்குங்க. ரைட்டு, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. இது பாருங்க, என்ன ஸ்டெப்பு? பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரி, புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கணக்கு. அடுத்து இதை பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு. எல்லாமே சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. பட் நான் இதை விளக்கம் சொல்கிறதுக்கு தான் விடிஞ்சிரும் போல. சரி, அடுத்தது இங்கே பாருங்களேன். 18வது மற்றும் 17வது ஃபிபோனோசி எண்களுக்கு இடையே வித்தியாசம் என்ன? வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் கழிங்கன்னு அர்த்தம். அதாவது ஃபிபோனோக்கி அப்படின்ற ஒரு வரிசை இருக்கு, எண் வரிசை. அதில் 18வது நம்பரையும் 17வது நம்பரையும் கண்டுபிடிச்சி 18வது நம்பரில் 17வது நம்பரை கழிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து 8th புக்கில் 262வது பேஜ் நம்பரில் 10வது கொஸ்டினாக புக் பேக்கில் இருக்குது. இந்த கொஸ்டினை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிபோனோக்கி அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஃபிபோனோக்கினா இங்கே பாருங்களேன், முதல் உறுப்பும் 2வது உறுப்பும் 1 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? முதல் உறுப்பும் 2வது உறுப்பும். 3வது உறுப்பு என்னன்னா, அது இங்கே பாருங்கள், இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 5வது உறுப்பு. ஜஸ்ட் 5 வரைக்கும் நான் சொல்கிறேன். முதல் 2 உறுப்பு 1 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நான் 3வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 உறுப்பு இருக்குல்ல, 2வது உறுப்புலையும் 1வது உறுப்புலையும் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டுவாங்க. அப்போ 1 கூட்டினா 2ன்னு வரும். சரியா? அடுத்தது இப்போ 4வது உறுப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 3வது உறுப்புலையும் 2வது உறுப்புலையும் இருக்கிற நம்பரை கூட்டணும். அப்போ 2யும் 1 கூட்டினா 3ன்னு வரும். அடுத்தது இப்போ நான் 5வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா 4வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் 3வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கூட்டணும். அப்போ 2யும் 3யும் கூட்டினா 5ன்னு வரும். அப்போ இப்படி தான் இருக்கும். 1 1 2 3 5. இங்கே பாருங்கள், 1 1 2 3 5 இந்த மாதிரியே தான் இருக்கும். எந்த நம்பரை நீங்கள் இப்போ இங்கே பாருங்களேன், சிம்பிளாக இன்னொன்று இது புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஃபிபோனோக்கிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 9வது உறுப்பு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். 9வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 8வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் 7வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கூட்டணும். 8வது உறுப்பில் 21 இருக்குது, 7வது உறுப்பில் 13 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா 34ன்னு வரும். பாருங்கள். ஸோ எந்த இடத்துல ரேண்டமாக நீங்கள் எடுத்து இப்போ 12வது உறுப்பு கண்டுபிடினா அதுக்கு பின்னாடி இருக்கிற 11வது உறுப்பையும் 10வது உறுப்பையும் கூட்டணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. பெரிய பெரிய நம்பரை போட்டு அடிக்கிறத விட முதல் 1 1ன்னு போட்டுக்கிட்டு அடுத்தது பின்னாடி இருக்கிற 2 நம்பராக கூட்டினே போக வேண்டியது தான். ஓகேவா? அப்போ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரையும் கொடுத்துருக்காங்க? 15 வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 16 17 18 கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இது பண்ணால் சரியாக போச்சு. எப்படி? இது பாருங்கள், இங்கே 15வது இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ 16வது உறுப்பு 17வது உறுப்பு 18வது உறுப்பு 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சலாம், ஈஸி. இங்கே என்னென்னா 16வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா 15வது உறுப்பையும் 14வது உறுப்பில் இருக்கிற நம்பரை கூட்டணும். அப்போ 15வது உறுப்பில் 610 இருக்குது, 14வது உறுப்பில் 377ன்னு இருக்குது. கரெக்டாக கூட்டுங்க. கூட்டினா
987 அப்படின்னு ஒரு கூட்டி பாருங்க. ஓகே, இப்போ கூட்டியாச்சு. இப்போ நான் 17வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா 15வது உறுப்பில் இருக்கிற 610யும் 16வது உறுப்பு இருக்கிற 987 கூட்டணும். புரியுதா நான் சொல்றது? கூட்டினா எவ்வளோ வருது? 1597 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். கூட்டி பாருங்க. இப்போ நான் 18வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா 17வது உறுப்பில் இருக்கிற 1597யும் 16வது உறுப்பில் இருக்கிற 987 கூட்டணும். கூட்டினா 2584 அப்படின்னு வரும். கூட்டி பாருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் 18 உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கேள்வி என்ன? 18வது உறுப்பையும் 17வது உறுப்பையும் கழிக்கணும். அப்போ 18வது உறுப்பில் என்ன இருக்குது? 2584. 17வது உறுப்பில் என்ன இருக்குது? 1597. கரெக்டா? கழிங்க. அவ்வளோதான், கழிங்க, வேற ஒன்றும் கிடையாது. கழிச்சா 987 வரும். அவ்வளோதான் ஆன்சர். 987 இருக்குதா அப்படின்னு பார்த்தா 987 ஆப்ஷன் டி தான் சரியான. ரொம்ப ஈஸி. இந்த ஃபிபோனக்கி எண் தொடர் வரிசை தெரிஞ்சா போதும். இது டெட் எக்ஸாம் கூட அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. சரிங்களா? அடுத்த கணக்கு. அடுத்தது எங்க பாருங்களேன், 97வது கேள்வி. 1, 2, 3, 4, 2, 1 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி இரட்டைப்படை எண்கள் இரட்டை இடத்தில் வருமாறு எத்தனை வழிகளில் உருவாக்கலாம்? இதுல ஆச்சரியம், அப்புறம் என்னத்த சொல்றது, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா 11th புக்ல 217வது பேஜ் நம்பர், தமிழ் மீடியம் புக்கு, ஃபர்ஸ்ட் வேல்யூ. சரியா? 217வது பக்கம் எடுத்துக்கிட்டா எடுத்துக்காட்டு 4.39ல இதே கணக்கு தான் கேட்டு வச்சிருக்காங்க. இது அப்படியே எக்ஸாம்ல கேட்டா இப்ப நான் 11th புக்லாம் வேற படிக்கணுமா அப்படின்ற மாதிரி போயிடுது. இதை ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டோரியல்னா ஆமாங்க, அடடா குழந்தை பசங்களுக்குலாம் தெரியாது. அதாவது இந்த ஆச்சரியக்குறி மாதிரி இருக்கும். சரியா? இதைத்தான் ஃபேக்டோரியல் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு இந்த ஒரு கணக்கில் இது நான் இந்த கணக்கு புரிஞ்சுக்க நான் டிப்ளமோ படிக்கும் போது தான் எனக்கே புரிஞ்சுட்டு, ஓ ஃபேக்டோரியல்னா இதானா அப்படின்னு. ஸோ அப்படின்னும் போது ஒரே கிளாஸில் கண்டிப்பாக ஃபேக்டோரியலை பற்றி விளக்கமாக சொல்ல முடியாது. பட் இவ்வளோதான் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு 11th புக்கில் இருக்கிற சம்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்துகிறேன். அப்போ கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு ஓ அப்படியா அப்படித்தான் அப்படின்றத மட்டும் வச்சுங்க. சரியா? ரைட்டு. என்னன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 1, 2, 3, 4, 2, 1 அப்படின்னு 6 நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்ற இலக்கங்களை பயன்படுத்தி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இரட்டைப்படை எண்கள் இரட்டை இடத்தில் வருவதற்கான வழிகள் எத்தனை? நான் முடிஞ்ச அளவுக்கு இதை இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். முதல் இரட்டைப்படை எண் எடுத்துருவோம். இப்போ மொத்தம் 6 நம்பர் இருக்கு. 1, 2, 3, 4, 2, 1. இதில் இரட்டைப்படை எண்கள் அப்படின்றது என்ன? உங்களுக்கு இரட்டைப்படை எண் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? என்னங்க இரட்டைப்படை எண்ணா 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண் தான் இரட்டைப்படை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண்ணுன்னு பார்த்தா 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 2ஆம் வாய்ப்பாடில் வராது, விட்டுருங்க. 3 வராது, 4 வரும், 2 வரும், 1 வராது. அப்போ 6 நம்பரில் எதெல்லாம் 2ஆம் வாய்ப்பாடில் வரும்? 2 4 2. கரெக்டா? இந்த நம்பர் தான் வரும். சரியா? கரெக்டா? ஓகே. இப்போ இது இரட்டைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண் எழுதணும். இல்லை அப்புறமா எழுதலாம். ஒற்றைப்படை எண் முதல் இரட்டைப்படை எண் முடிச்சிடுவோம். இது என்னன்னா இப்போ நம்ம ஃபேக்டோரியல் வச்சு போட போகிறோம். ஃபேக்டோரியல்னா மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2ன்னு ஒரு நம்பரு, 4ன்னு ஒரு நம்பரு, 2ன்னு ஒரு நம்பரு, மொத்தம் 3 நம்பர் இருக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரிப்பீட்டட் இருக்குதான்னு பார்க்கணும். மேபி ரிப்பீட்டட் இல்லைன்னா அப்படியே விட்டுலாம், 1 அப்படின்னு விட்டுலாம். ரிப்பீட் இருந்துச்சுன்னா எத்தனை எண்கள் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 2ன்றது 2 முறை ரிப்பீட் ஆகுது. 2ன்ற நம்பர் 2 முறை ரிப்பீட் ஆகுது. அப்போ 2 முறை ரிப்பீட் ஆகுதால 2 ஃபேக்டோரியல்னு கீழே எழுதிக்கணும். ஆமாம், ஃபேக்டோரியல்னா ஒன்றும் இல்லை. பாருங்க, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர்ஸ் இருக்கு. 3 ஃபேக்டோரியல்னு எழுதிடுறாரு. அடுத்தது இதில் ரிப்பீட் எத்தனை இருக்குன்னு பார்த்தா
ஒரு 2ன்ற நம்பர் 2 முறை ரிப்பீட் ஆகுது, அப்போ 2 ஃபேக்டோரியல் கீழே போட்டுட்டேன். இந்த ஃபேக்டோரியல்னா என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்க, 3 அந்த 3 அதுக்கு பின்னாடி 2 இருக்குமா, அதுக்கு பின்னாடி 1 இருக்குமா. 1 2 3ல 3னா 3க்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும்? 2, 2க்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 1. இந்த நம்பர்லாம் பெருக்கணும். அப்போ 3 × 2 × 1 டிவைடட் பை, இப்போ நான் 2ன்னு எடுத்துக்கிட்டா 2க்கு பின்னாடி 1ன்னு இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான். இதை பெருக்கி சுருனா ஆன்சர். தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. அப்போ 1 3 3 2 3 6 6 1 6 தான் வரும். 1 2 2ன்னு வரும். அப்போ 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ இதுக்கு 3ன்னு வாய்ப்பு இருக்கு. சரியா? இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண் என்னென்ன இருக்குது? 1 3 1, அவ்வளோதான். சரியா? இங்கே பாருங்க, 1 3 1 இதான் இருக்குது மீதி நம்பர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குது. அப்போ இதுக்கு வந்து நான் ஒற்றைப்படை எண்ணுக்கு நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 1 3 1ன்னு 3 நம்பர். அப்போ 3 ஃபேக்டோரியல், மொத்த நம்பர்ஸ் 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கிட்டேன். இதில் ஏதாவது ரிப்பீட் ஆகுதா 3 நம்பர்ஸ்னு பார்த்தா 1ன்றது 2 முறை ரிப்பீட் ஆகுது. 1ன்றது 2 முறை ரிப்பீட் ஆகுறதால 2 முறை ரிப்பீட் ஆகுறதால கீழே எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதோ அப்போ 2 முறையா 2 ஃபேக்டோரியல்னு எழுதிட்டேன். இப்போ இதை விரிவாக எழுதணும். விரிவானா ஒன்றும் கிடையாது. இப்போ 3 ஃபேக்டோரியலாக 3, அதுக்கு பின்னாடி 2, அதுக்கு பின்னாடி 1, அது எல்லாத்தையும் பெருக்கணும். கீழே 2க்கு பின்னாடி 1 தான் இருக்கும். அந்த 2 நம்பரை பெருக்கணும். சுருகுனா ஆன்சர். அப்போது இங்கே பாருங்க, 1 2 2ன்னு வருமா, 2 3 6ன்னு வருமா, அடிச்சு கொடுத்தா 3ன்னு வரும். அப்போது 2 டிஜிட்டுக்கு, அதாவது இரட்டைப்படை எண்ணுக்கு 3, ஒற்றைப்படை எண்ணுக்கு 3, 2 தீப்பு இருக்குன்னா 3 3 9 வாய்ப்பு. அவ்வளோதாங்க, 9 வாய்ப்பு இருக்குதா? இங்கே பாருங்க, 9 முறைகள். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஆக்சுவலி இந்த இடம் எனக்கு ஒன்றுமே புரியல சார்னு தோணும். நான் இதை பற்றி தெளிவாக நடத்துகிறேன். ஒரு கணக்கில் கண்டிப்பாக சொன்னால் புரியாது, பட் கான்செப்ட் ஈஸியாக தானே இருக்குது, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இதை பற்றி நான் தெளிவாக ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். இப்போ 6 கணக்கு தான் நடத்த 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி கொடுங்க, அடுத்த 4 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரீசனிங் பொறுமையாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் தெளிவாக சொல்லணும் தான் சொல்லிட்டேன். இன்னும் 4 கொஸ்டின் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.